அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். வலைக்கும் அஸ்ஸலாம். என் பேர் அத்தாரிக். நான் வந்து ஜார்ஜியாவில் 4th இயர் மெடிக்கல் படிக்கிறேன். சொல்லுங்கள். டாக்டர் இன்னைக்கு நீங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சின்ன கொஸ்டின் டாக்டர். என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து சோஷியல் ட்ரிங்கராக இருக்காங்க. அதாவது எப்பயாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணும்போது, ஃப்ரெண்ட்ஸோட சேரும்போது கொஞ்சமாக குடிக்கிறாங்க. ரொம்பலாம் குடிக்க மாட்டாங்க, போதையெல்லாம் ஆக மாட்டாங்க. கொஞ்சமாக குடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இதை பற்றி உங்கள் அட்வைஸ் என்ன? ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூ தான் நம்ம சமுதாயத்தில். நம்ம என் ஃப்ரெண்ட்ஸையும் உட்பட நம்ம என் வயசில் இருக்கவங்க சரி, வயசான முதியவர்களும் சரி, கார்பரேட்ஸ் இருக்கிறவங்க சரி, எல்லாருமே வந்து இந்த மாதிரி சும்மா பார்ட்டி வைக்கிறோம். சும்மா ஒரு கிளாஸ் தான். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், மறுவாழ்வு மையத்துலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே அட்டம்ப்லேயே 10 பாட்டிலோ எல்லாம் ஆரம்பிச்சது கிடையாது. எல்லாருமே ஒரு கிளாஸில் ஆரம்பிச்சவங்க தான். அந்த ஒரு கிளாஸ் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு அடிக்ஷனாக மாறி அவங்க வந்து அதில் அடிமைப்படப்பட்டு அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் வெளியே மீண்டும் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். டாக்டர் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இந்த பீரு, ஒயின் எல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்களே, அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சொல்லுவாங்க வந்து பீர் அடிச்சுக்கோ, நீ ஆல்கஹால் தான் அடிக்கணும், அந்த பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும், அது வேணாம். இது வந்து 5% தான், ஒன்றும் பண்ணாது. நீங்க பீர் குடிச்சா நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம், நல்லா ஃபேஸ்லாம் நல்லா க்ளோ ஆகும், அப்பெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா உலகத்துல இருக்கிற முக்கால்வாசி ஃபேட்டி லிவர் கேஸுகளுக்கு முக்கியமான காரணமே இந்த பீர் தான். ஸோ வந்து அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் நீங்க அவங்கள்ட்ட நம்ம எடுத்து எடுத்து சொல்லுங்க, இதெல்லாம் தப்பு, இதை வந்து நமக்கு ஃபேட்டி லிவர் காஸ் பண்ணுவோம். டாக்டர் இறுதியாக ஒரே ஒரு கொஸ்டின். இன்றைய இளைஞர்கள் வந்து இந்த மது குடிக்கிறதும் இந்த போதையில் இருக்கிறது தான் கெத்துன்றாங்க. ஏன்னா திரைப்படங்களும் அப்படிதான் காட்டுது. உங்களுடைய கருத்து என்ன உங்களுக்கு? நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா திரைப்படங்கள்ல நம்ம என்ன வருதோ அதுதான் நம்ம பார்த்து நம்ம அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். நம்ம ஹீரோ நமக்கு பிடிச்ச ஹீரோ வந்து நமக்கு வந்து இப்படி கிளாஸ் பிடிக்கிறாரு, இப்படி பாட்டில் அடிக்கிறாரு, நம்ம அப்படி பண்ணோம். நம்மளும் வந்து சமுதாயத்துல வந்து நம்மளை வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க. சமுதாயத்துல யாருமே நம்மளை பாராட்ட போறது கிடையாது. சமுதாயத்துல நம்மளை பார்த்து பாவப்படுவாங்க, என்ன இவன் வாழ்க்கை அளிக்கிறான்னு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மதுன்றது ஒரு கேடு தான். நம்ம வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, எல்லாத்துக்குமே கேடு. நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, நம்ம வந்து இது பண்ணாதீங்கன்னு ஸ்கூல்ல பாடம் எடுத்தாலும் சரி, எத்தனை பேருக்கு நம்ம பாடம் இருக்கு, நம்ம பாடத்துலயும் சரி, ஏன் தியேட்டர்ல பாக்குறப்போ நம்ம ஸ்கிரீன்லயே போடுவோம் மது அருந்தல் உடல் நலத்துக்கு கேடுன்னு போடுவோம். நம்ம என்ன ஃபாலோ பண்றோமா? இங்க யாருமே பண்றது இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இறுதியில வந்து குரான்லயும் சரி, நம்ம முக்கியமா சொல்றது தனி மனித ஒழுக்கத்தை பத்தி தான் வந்து ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் வைங்களேன், அதுதான் உண்மையான கெத்து. ஸோ நம்மளும் அந்த அளவுக்கு நம்ம உண்மையா ஃபாலோ பண்ணி நம்மளும் கெத்தா இருப்போம் இன்ஷா அல்லாஹ்.